கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே மனைவியை துண்டு துண்டாக வெட்டி பையில் போட்டு எடுத்து சென்ற கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மனைவியின் உடல் இருந்த பையில் பன்றிக்கறி என்று கூறி தப்பிக்க முயன்றவர் பொதுமக்களிடம் சிக்கியது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே அமைந்துள்ள பால்குளம் பகுதியில் அரசு குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு அமைந்துள்ளது. இங்கு கடந்த 40 நாட்களாக மாரிமுத்து என்பவர் தன்னுடைய குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் மாரிமுத்து தன்னுடைய மனைவியை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி வைத்திருப்பதாக போலீசாருக்கு அந்த பகுதி மக்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மாரிமுத்துவை கைது செய்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மாரிமுத்து திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது. ஆடு மற்றும் பன்றி இறைச்சி வெட்டக்கூடிய தொழில் செய்து வரக்கூடிய மாரிமுத்துவுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக மேரி சத்யா என்ற பெண்ணுடன் திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். இதற்கிடையே கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. மேரி சத்யா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வரக்கூடிய நிலையில் பிள்ளைகள் இருவரும் நெல்லை மாவட்டத்தில் விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர். வாரம் ஒருமுறை வீட்டிற்கு வந்து செல்லக்கூடிய சத்யாவை நேற்று செல்போனில் தொடர்பு கொண்டு வீட்டிற்கு வர கூறியுள்ளார் மாரிமுத்து. கணவன் மனைவி இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த மாரிமுத்து மனைவியை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கிறார். இதற்காக வீட்டில் டிவியை ஆன் செய்து அதிகமாக சத்தம் வைத்துள்ளார். அதன் பிறகு வீட்டிலிருந்த அரிவாளால் மனைவியை வெட்டி அவரை கொலை செய்திருக்கிறார் மாரிமுத்து. மேரி சத்யா இறந்த பிறகு அவருடைய தலையை தனியாகவும் உடலை 2 பாகமாகவும் வெட்டி ரத்தம் இல்லாதவாறு தண்ணீரில் கழுவி இருக்கிறார். பிறகு உடல் துண்டுக்களை 3 பைகளில் கட்டி அதை வெளியே கொண்டு போட முயற்சி செய்திருக்கிறார். பைகளை எடுத்துக்கொண்டு வெளியே சென்ற போது மாரிமுத்துவை நாய்கள் துரத்தியுள்ளன. இதனால் சந்தேகமடைந்த சிலர் மாரிமுத்துவை பிடித்து விசாரித்த போது காட்டுப்பன்றி கறி என்று கூறி தப்பிச் செல்ல முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் சந்தேகமடைந்த அந்த பகுதியினர் பையை திறந்து பார்த்தபோது அதில் மேரி சந்தியா உடல் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் மாரிமுத்துவை 5 கிராமம் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மனைவியை கொன்று துண்டு துண்டாக வெட்டி தண்ணீரில் கழுவி பையில் போட்டு எடுத்து சென்ற சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.